இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்ட்டு. சட்ட ரீதியாக சிக்கலெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரம்ன்றது நீங்கள் தப்பு செஞ்சீங்களா தப்பு செய்யலையா அப்படின்றது மற்றவங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரெண்டாவது, உடல் உபாதைகள் சரியாகும். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமான தலைவலி, மன அழுத்தம், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இயல்பாகவே வரும். எப்போவுமே உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, ஏன் 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைச்சம்புள்ள சிம்மராசியில் பிறந்திருப்பாங்க. அப்பம் தவறிட்டு அந்த சிம்மராசியில் பிறந்த அந்த தலைச்சம்புள்ள அவர் தான் குடும்பத்தையே தாங்குவாங்க. நிறைய குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க.